கீழே போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஃபால்ஸ் பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, மேலே வர்றதா ரொம்ப ரொம்ப டாஸ்க்கு. ஃபைனலி ஆனா நம்ம இந்த காசு இதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த நிகழ்வு திரும்பி வருமா? இப்ப வெளியில போனா நமக்கு இது அவ்வளவு யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்த மொமெண்ட், இந்த 10 பேர் ஒண்ணா நாளைக்கு மொமெண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. உட்காந்து டீ குடிக்கிற இயற்கை கிடைக்குமா? இந்த கடல் காத்து கிடைக்குமா? இந்த மக்களோட பேச்சு கிடைக்குமா? நாளைக்கே நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரி அழைப்பா இதை வர முடியும்? வர முடியாது. உள்ளே போகிறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேட்பாங்க தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு 2000 சொல்லியிருக்காங்க. 5 பேருக்கு 2000 சொல்லியிருக்காங்க. கம்மி பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஒரு நேச்சரை வந்துட்டு பார்க்குறதுக்கு 2000 கொடுக்குறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நேச்சர் வந்துட்டு நேச்சரியா யாரும் வாங்கலாம் முடியாது. இட்ஸ் நேச்சர், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அது பார்க்குறதுக்கு நம்ம வந்து காசு வாங்குறீங்க. என்னடா சொல்கிறாங்க? லெட்ஸ் கோ. கார்த்தி, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் கார்த்தி? அது சொல்லக்கூடாது, சீக்ரெட். ஏன் சொல்லக்கூடாது? கைடு சொல்லியிருக்காரு. கைடு சொல்லியிருக்காரா? செப்பலை போட்டுருக்கோம் போல, கால் வலிக்குது. முன்னாடி போயிட்டு தண்ணி ஆமா, குட் ஃபார் ஹெல்த்ரா. வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி. அங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன். 2 கிலோமீட்டர் பையா. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டரா இங்கே மேலேருந்து கீழே? 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஓ ஐஸ், இன்னும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. வா ஐஸ், அங்கே தெரியுதா? இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் தான் நடந்து போகணும். அவ்வளோ மேலேருந்து அப்படியே கீழே நடந்து போயிட்டுருக்கோம். வலிக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்த பாயிண்ட் எது தெரியுமா? அங்கே என் கால் ஆடல. கால் பேலன்ஸ் பண்ணதான் ஆடு. எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுத்து மேலே அங்கிருந்து இறங்கியிருக்கோம். நம்ம மறுபடியும் அங்கே ஏறணும். இறங்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஏறதான் பிரச்சனை. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து காலெலாம் சிவராயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கு நம்ம கால் எல்லாமே. இப்படி நின்று பார்த்தா தெரில. கைஸ், ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸுங்க. ஐயோ, ஓடு காமா காட்டி.
செம வறுத்து. இருக்கா கீழே போகிறது கூட பிரச்சனை இல்லை, ஃபால்ஸ் பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, மேலே வர்றதா ரொம்ப ரொம்ப டாஸ்க்கு. செத்துருவீங்க. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் தான் எல்லாமே. ஓகேவா? நம்ம கூட டாமி தான் துணையாக வந்தா. அது பின்னாடி இருக்க டாமி வந்து படுத்துருச்சு. லெட்ஸ் கோ கைஸ். போகும்போதே கூட சரி, வரும்போது கூட சரி, நம்ம பையன் வந்து கூடயே வருவாங்க கூட. ஓகேவா? ஈஸ் அவர் பாய். போகும்போது கூட வந்தா, வரும்போது கூட வரா. ஐயோ கைஸ், மூச்சு வாங்குது. வர்றது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட்டா சவுண்ட் கேட்குது. மேலே ரைட்டில் பாரு. அதான் இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த வீடு தான் நம்ம வாங்கியிருக்கோம். கார்த்தி தான் வாங்கியிருக்கா. ஃபைனலி எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டே இங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தானே போடணும் கேம்ப் ஃபயரு. இங்கே தான் ஸ்டே போட்டிருக்காங்க. இங்கே இருக்குது, அங்கே ஊஞ்சல் இருக்குது, இங்கே கேம்ப் ஃபயர் இருக்குது. ஐயோ இதுதான் ரூமு. ஸோ பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ணுற போகிற ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, இன்னும் சோஃபா இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து தேவையானது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூமு, ஒரு கபோர்ட் நம்மளுக்குன்னு. இந்த ஓப்பன் பண்ணால் வாவ், இட்ஸ் அவ்வளோ மோசமான வியூ இல்லை, பட் ஓகே. இட்ஸ் மீ. ஸோ இன்னொரு ரூம் இருக்குது, மொத்தம் 2 ரூமு. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே வந்து நம்மால் தூத்துருக்காரு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இந்த வால்கினி ஓப்பன் பண்ணோன்னா பக்கத்து ரூம் தெரியும். அப்புறம் இது ஓப்பன் பண்ண சொல்கிறா. How to open this? ஸோ சாரி, இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா பால்கனி வியூ இப்படி தான் இருக்குங்க கைஸ். இந்த ஸ்டேயோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3000. கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒர்த்தாக தான் இருக்குது. ஐ மீன் ரூமு அப்புறம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். அண்ட் தென் கேம்ப் ஃபயருக்கு வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம்ப் ஃபயர் வந்துட்டு 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து பேசி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலான்னு முடிவில் இருக்கோம். கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாங்க தெரியல. ஸோ ஓகே, பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அண்ட் தென் டின்னர் வாங்கணும். ஸோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம குளிரில் வரேன். How you feeling bro? குளிர். இவருக்கு ஒரு பிரச்சனை. இவருக்கு என்ன பிரச்சனைனா டவர் கிடைக்காது. யாரும் புக் பண்ணாதீங்க. டவர் கிடைக்காதா? டவர் இல்லையா? இன்னும் முக்கியமான விஷயம், ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஃபோனில் டவர் இருக்காது, ஆனால் ஃப்ரீ வைஃபை இருக்கிறது. முக்கியமான விஷயம், பாத்ரூம் உங்களை காட்டவே இல்லைங்க. போயிட்டு இருக்கேன், பார்த்துங்க. இந்த அந்த ரூம்ல பாத்ரூம் இருக்குண்டா. அந்த ரூம்ல எங்க? ஓ, இங்கே இருக்கா? இந்தியனா வெஸ்டர்னா? இட்ஸ் வெஸ்டர்ன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஹீட்டரும் இருக்குது, லைட் இருக்குது, பக்கெட் இருக்குது,
கக்கூசு இருக்கு. நல்லா ஸ்டே தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:22 ஆச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அண்ணா வந்துட்டு கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போய் டின்னர் சாப்பிட்டுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போகிறோம். கீழே போடுறியா? மாஸ் பண்ணி வரலாம். எம்டி அவர் கூப்பிட்றான், அவர் தனி கேங்கில் வந்தார். அப்படியே பைத்தியம். இன்னைக்கு வந்து கொடைக்கானல் 2வது நாள். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா செம்ம பார்ட்டி. ஸோ நைட் வந்து சாப்பிட்டு ஃபயர் கேம்பில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்புறம் தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொடைக்கானல் 2வது நாள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேக்கெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கிளம்புறதான். ஸோ அடுத்து வந்து குணா கேம் அங்கே எங்கேயும் போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். கொடைக்கானல் லேக் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம போட்டிங் போவோம். நம்ம வயசுங்க போயிட்டு இருக்காங்க ஜாலியாக. நமக்கு போட்டு வரலையே. கைஸ் நம்மளுங்க நெருங்கிட்டோம். டைம் நோட் பண்ணீங்களா? ஆமா, உன்னோட போட்டு. சரி இப்போ தள்ளுறோம். வேணாம் நம்ம ரிவர்ஸ் வா, கால் வலிக்குது. இப்போ நீங்க தள்ளுங்க எங்களை. ஓகே ப்ரோ. நிவின் ப்ரோ நம்மள இழுப்பாடுறா. டே இந்த படம் பாத்திருக்கியா? பாகுபலியா? இது என்னது? கேப்டன் அமெரிக்கா. ப்ரோ நிவின் ப்ரோ, நீ படம் பண்ணு ப்ரோ. கேப்டன் அமெரிக்கா. சொல்றியா மாமா? குணாக்கே வந்திருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ரௌடே இல்லை. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. செம்ம ரஷ் பாருங்க, எவ்வளோ கூட்டம். அங்கேருந்து ஃபுல்லாக டிராஃபிக். குணாகேவ் இதுதான் புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம வரும்போது அதெல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வரும்போது 20 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. இப்போ வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செம்ம கூட்டம். எதுக்குடா கத்துறீங்க ஃபர்ஸ்ட்? அதுதான் ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து திரும்பி வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம், நீங்களும் அந்த ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக பெர்மிஷனோட போங்க. ஆக்சுவலி ஃபாரஸ்ட்லேருந்து அங்கேருந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆளுங்க வந்துட்டு ஒரு சில 2 பேர் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட தென் அவங்க கூட போனீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க.
அண்ட் தென் எது இருந்தாலும் சரி எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் தான். நமக்கு ஒரு நல்ல நேரம், நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சேஃபாக திரும்பி வந்துட்டோம். நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க. அண்ட் தென் எந்த ஒரு குப்பையை வந்து அந்த இடத்துல போட்டுறாதீங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துக்கு ஏன்டா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அதை வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு சேர்ந்ததுனால ஃபாலோ பண்ணுறது இல்லையாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சேஃபாக போயிட்டு வாங்க. அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ நான் போகிற வீடியோ நோட்ஸ் வந்து வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ராவலிங் அண்ட் தென் மோட்டோ விளாகிங் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமாங்க. லவ் யூ ஆல். வாழ்க்கையில டிப்ரெஷன் வருது, கோவப்படுற, யார்கிட்டயும் மொத்தமா பைத்தியம் மாதிரி தெரியுற. அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். என்னடா சொல்யூஷன்? வாங்கடா. எந்த பாக்கெட்ல சாய் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேனே.